அன்பான உறவுகளுக்கு வணக்கம். பாருங்கள் நம்மளோட பயிர் தோட்டத்தை, நம்மளோட பயிர் தோட்டம் கொஞ்சம் போலாம் செய்கிறேன். என்னென்னு சொன்ன உறவுகள், இப்போ நான் கொத்தவரை நாட்ட போகிறேன். அந்த நாட்டுற முறையை தான் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நாட்டுற முறையில் கொத்தவரை நாட்டுறதில் வந்து இந்த விதையும் வந்து நல்லா இருக்கணும். பாருங்கள், கொத்தவரை விதையை காட்டுறேன். இதுதான் கொத்தவரை விதை. இந்த விதை வந்து நல்லா இருக்கணும். நல்லா இருந்து சிலர் போடக்கூட அந்த முளைக்கிற இல்லைன்னு சொல்கிறாங்க. முளைக்கிற தன்மை குறவு. அது என்னன்னு சொன்னால் உறவுகள், அந்த காரணம் வந்து முளையாதது காரணம் வந்து இந்த கொத்தவரம் விதை வந்து நம்ம மேலால் கொஞ்சம் மேலால் போடணும். காலால் கள்ளி போட்டாலும் சரி தான். சின்ன பொருளை கொண்டு இப்படி இந்த பாருங்க, இதே மாதிரி கள்ளி போட்டு போடணும். கொத்தவரம் பருப்பு ரெண்டு பருப்பு போட்டால் காணும். பாருங்கள் காட்டுற முறையை. இந்த இருக்குது இப்படி இந்த இருக்குது. இதே மாதிரி 2 விதை எடுத்து இப்படி காலால் கள்ளி போட்டும் போடலாம். சிறிய ஒரு மம்பட்டி எதனா ஒரு பொருளை கொண்டு போடலாம். இப்போ மேலால் போடணும். எப்படி போட்டாலும் கொஞ்சம் மேலால் தாளாமல் போட்டால் தான் அந்த கொத்தவரம் விதை சரியான முறைக்கு முளைக்கும் உறவுகள். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு காரணங்கள், வெயில்கள் கூட இருந்தாலும் முளையாமல் இருக்கும். ஆனால் கூடுதலான காரணம் வந்து அநேகமான காரணம் இது தாழ்றதால. கொத்தவரை மேலே தாழக்கூடாது. பாருங்க, இவ்வளவு கொத்தவரை போட்டிக்கு பாருங்க. இப்போ அந்த தாழ்றதால அந்த கொத்தவரை முளைக்கிறதில்ல. இஞ்சால பாருங்க, பைத்தை போட்டிருக்கேன். இஞ்சால அங்கால பீக்க அந்த இருக்குது, பீக்க போட்டிருக்கு. இந்த இஞ்சால நாடங்கொடி இருக்குது. இப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அங்கால கத்தரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கால இங்கால கத்தரி இருந்தால் போட்டு அப்படியே வருது கத்தரி. இந்த பீக்க